பஸ்ஸு விட்டு இறங்கி ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரங்க. அதான் தெரியுது பாருங்க. ஓகேங்களா? அப்படியே முன்னாடி வந்து பிள்ளையாரை வழிபட்டு படியேற ஆரம்பிக்கலாம். போகிற வழியெல்லாம் இந்த மாதிரி கல் அடுக்கி இருக்கிறத பார்க்கலாம். இது எதுவும் நேர்ச்சியாக என்னமோ. ஓகேங்க. சுயம்பு லிங்கேஸ்வரர், சுயம்பா உருவான லிங்கம். இது பாருங்க, டயர்டாக இருக்கிறதா ஃபீல் பண்ணிங்கன்னா அப்படியே உட்காந்து படுத்தும் கூட ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே போயிட்டே இருக்கலாங்க. சூப்பரில். கும்பாபிஷேகம் வரப்போகுதுங்க. அதுக்கான வேலைகள்லாம் நடந்துகிட்ருக்குது. அப்படி நாகராஜாவை வழிபட்டுக்கலாம். வந்தாச்சுங்க மலை உச்சிக்கு. ஐயா முருகையா, இதுதாங்க கோயில் டாப்பு. அது நுழைவாயில், துவாரபாலகர் இருக்கிற இடம். அது சன்னிதானம். நீங்கள் கை கால் கழுவிட்டு மேலே ஏற ஆரம்பித்தோன்னா இடும சன்னிதானம் வருங்க. இதாங்க இடும்பன் சன்னிதானம். இடும்பன் கடம்பன், இதுதாங்க மெயின் சன்னிதானம். கீழே இரும்புற தெரியுது, பெத்தி கூட்ட தெரியுது. குரங்குமாறு நிறைய இருக்குது, ஆனால் சல்லிங்க. மெயின் சன்னிதானத்தில் ஃபோட்டோவுக்கு வீடியோவுக்கு அனுமதி இல்லைங்க. சரிங்களா? மொபைல் சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கோங்க, நல்லதுங்க. அப்படியே சாமியை கும்பிட்டு அந்த பக்கம் இறங்கி வந்தோன்னு வைங்க, கீழே நாகராஜா, இங்கே நாகராஜா இருக்காருங்க. அவரை கும்பிட்டுட்டு இப்படியே வந்தோன்னு வைங்க, சப்த கன்னிமார்கள் இருக்காங்க அந்த இடத்துல. அப்படியே வழிபட்டு இறங்க வேண்டியதாங்க. அந்த படியோட கடைசியில் நாகராஜா இருக்கிறாருங்க. திரும்பவும்
இன்றைக்கி ஜனவரி 2 உத்திரம் நட்சத்திர நாளுங்க. நல்ல அருமையான தரிசனம் கிடச்சிதுங்க. நல்ல கூட்டமும் இருந்தது. இங்கே வர்றதுக்கு 2 வீலரோ காரோ இருந்தால் பெஸ்ட்டுங்க. பஸ்ஸில் தான் வரணும் அப்படின்னா மேட்டுப்பாளையத்தில் காலையில் 10:40க்கு பஸ் இருக்குங்க, 15C. சரிங்களா? சண்முகாபுரம்னு சொல்லி இந்த இடத்துல இறங்கிட்டா போதுங்க. நம்ம கோயிலுக்கு 1 கிலோமீட்டர் நடந்து கோயிலுக்கு வந்துடலாங்க. சரிங்களா? 2 வீலர் கார் இருந்தால் பெஸ்ட்டுங்க. சரிங்களா? பஸ்ஸு டைமுக்கு தான் இருக்குது. அதுக்கப்புறம் இல்லைன்னா பை வாக்காக 3 கிலோமீட்டர் போனோம்னாக்கா சத்தி ரோடுங்க. சரிங்க. சாப்பாடு தண்ணி கட்டாயம் கையில் வச்சுக்கோங்க. மலை ஒரு பிரமிடு மாதிரி செங்குத்தாக இருக்கிறனால நமக்கு மூச்சு வாங்குங்க. அங்கே எங்கே ரெஸ்ட் எடுத்து நம்ம நிதானமாக போய் சாமி கும்பிடலாம். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க. சரிங்களா? வாங்க வழிபடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் மறுபடியும் நாம் சந்திக்கலாங்க. நன்றிங்க.